Assalamu alaikum. Hi everyone, welcome back to my channel. 100 days 100 videos. இன்னைக்கு டே 35 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா மிட் நைட்டில் நாங்கள் கேரளா பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட்டோம். மல்பாரி பிரியாணி. என்னோடய ஃப்ரெண்டு இருக்கால ஷில்பாவை தான் செஞ்சா. அவளுக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது. பிரியாணி செய்கிறேன்னு சொல்லி ஒரு கைப்பிடி மேலேயே போயிட்டா. எங்களுக்காக செம ஃபன்னாக இன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ வாங்க மெஷர்மெண்ட்டோடு எல்லாமே சொல்லுறேன். வாங்க, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு ரைசன்ஸ் எடுத்துக்கோங்க, திராட்சை. அது எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அந்த 4 பெரிய வெங்காயத்தையுமே அதில் பாதி 2 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கே சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கா. அந்த சிக்கனில் அவள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இது அரைச்சி அது அதில் சேர்த்து வச்சுருக்கா. இதில் பச்சை மிளகா மட்டும்தான் காரம், வேறு எதுவுமே மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கா. கொஞ்சம் பேஸ்ட்டு ரைஸில் ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கா. இப்போ ரைஸை அவள் தாளித்து விட போகிறா. ரைஸை ஃபஸ்ட்டு கீ ஊற்றிக்கிட்டா. அதில் ஆயிலே சேர்க்கல, கீ ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டா. ரைஸ் போட்டு நல்லா அதிலே கீலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா. சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருந்தா. 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி மாதிரி அளவு எடுத்து தண்ணி தனியாக ஹீட் பண்ணிட்டா. சூடு பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற சுடு தண்ணி தான் ரைஸில் ஊற்றி இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது டக்குன்னு சிம்மில் வச்சு மூடி போட்டுற சொன்னான். அவள் ஏதோ பெரிய செஃப் மாதிரி அன்றைக்கி சமைச்சா. ஆனால் உண்மையிலேயே அவுட்புட் நல்லா வந்துச்சு. எங்களுக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரைஸ் பாருங்கள், இப்படி நல்லா வந்துருச்சு. தம்முக்கு போட்டு சிம் வச்ச பிறகு ரைஸ் நல்லா இப்போ உங்களுக்கு 70% ரைஸ் இதிலே குக் ஆகிடும். மேக்ஸிமம் ரைஸ் நல்லா இந்த மாதிரி நல்லா குக் ஆன பிறகு கொஞ்சம் உங்களுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் அது திரும்பியும் தம் போடுவோம். ஸோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. திரும்பி தம் போட்டுட்டு அதை இங்கே சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கால ஆல்ரெடி, அதில் ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டா. மேரினேட் பண்ணி சிக்கன் அதான் லாஸ்ட் டைம் சொன்னது தான், ஒன்றும் இல்லை. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கா. அதில் இந்த ஃப்ரை பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறா. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஆட் பண்ணிக்கிறா. தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்திருந்தோம். 2 பெரிய தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 4 வெங்காயம் சொன்னால அதில் பேலன்ஸ் 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டா. இப்போ இதெல்லாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் தம் போட போகிறீங்களோ, ஏன்னா ரைஸும் சேர்ப்போம், கிரேவியும் சேர்ப்போம், அதனால் பெரிய பாத்திரமாக அகலமாக எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, கேர்டு இருக்குல்ல, கேர்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் இருக்குல்ல, அது 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அகெயின் இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு நீங்கள் தனியாக சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த கிரேவிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தனியாத்தூள் இருக்குல்ல, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 11:30. இப்போ தான் இவள் கிரேவியே மேரினேட் பண்ணுறா. நைட்டு நாங்கள் தேர்ஸ்டே நைட்டு இது சமைச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ தான் இவள் 11 மணிக்கே சமைக்க ஆரம்பித்தா. எங்களுக்கெலாம் செம்ம பசி. நாங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இவள் பிரியாணிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் போட்டு கையாலே நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. கையால் மேரினேட் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே மசாலா ஸ்ப்ரெட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு கை எரியும்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணிக்கோங்க. இவ தான் பெரிய செஃப்பாச்சே, ஸோ அதனால் இவளுக்கு க்ளவுஸ்லாம் தேவைப்படலை, வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா திரும்பி இதை லிட்டு போட்டு மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணியில் ஆட் பண்ணாதீங்க, சிக்கன்லேயே தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா கீழே அடி பிடிச்சிரும். அப்புறம் ஃபஸ்ட் டைமே அடி பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி தம் போடும்போது கண்டிப்பாக கீழே அடி பிடிக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கனில் தண்ணி விட்டுட்டே வருது பாருங்கள். பின்னாடி என் பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இங்கே கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் உங்களுக்கு வேகலைன்னா வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பட் அந்த சிக்கன் வந்து கிரேவி அதில் கொஞ்சம் தான் இருக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம தம் போட்டு வச்சுருக்கோம்ல ஒரு 90% குக்கான ரைஸு. இது வந்து குக் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த ரைஸு. பட் அந்த ரைஸில் அந்த கிரேவி ஃப்ளேவர் இறங்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து தம் போடுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீழே சிக்கன் வச்சுட்டு மேலே ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மலபாரி பிரியாணியில் எப்பயுமே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் போட்டு நீங்கள் குமிச்சு வைக்காதீங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ரைஸை. அப்போ தான் வந்து தம் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற நட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ரைஸை போட்டுடலாம். இதில் நீங்கள் கலர்லாம் ஒன்றுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. இது வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்க்கும்போதே எனக்கு உண்மையாக டெம்ப்ட் ஆகுது. அன்றைக்கி பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். அதுவும் அவள் சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னவள் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு தம்முக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நீங்கள் வந்து தம் போட்டுற வேண்டியதான். தம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தம் ஆகணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. டைம் பாடுங்க 12:30. இப்போ தான் நாங்கள் பிரியாணி தம்மே வந்து திறக்க போகிறோம். எல்லாருக்குமே செம பசி. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வியூஸ் போகுது, ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வர வீடியோஸ்லலாம் வந்து நிறைய ஃபுட் கண்டென்ட்டோடு நான் வீடியோ போடுறேன். தம் திறந்தாச்சு. ஐயோ ஸ்மெல்லு அடிப்பொலியாக இருந்துச்சு அன்றைக்கி. உண்மையாகவே வீட்டில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க கூட 100% நல்லா குக் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரியாணி செஞ்சவளே சமைக்க தெரியாதவ தான். அவளே அந்தளவுக்கு குக் பண்ணியிருந்தா. எங்கள் எல்லாருக்குமே செம்ம ஆச்சரியம். எங்களுக்கு டெம்ப்டாகி அப்போயே நாங்கள் பிளேட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரைஸ் பாருங்கள் செம்மையாக இருந்து, கீழே கிரேவி இருக்கும், மேலே ரைஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கிரேவி ரைஸ்ன்னு எழுத சாப்பிட வேண்டியதான். ரொம்ப மைல்டு மசாலா. பெரியவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலாலாம் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு வந்து இது ரொம்ப மைல்டு ஸ்பைசஸோட சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். டாடா பாய். இப்போ பாருங்கள் டைம் வந்து 12:30. இப்போ தான் நாங்கள் 1 மணி ஆக போகுது. இப்போ தான் நாங்கள் 3 பேரும் பிளேட்டில் போட்டு சாப்பிட போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.